வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஒரு MX-Q Pro 4K ஆண்ட்ராய்டு டிவி பாக்ஸை நம்ம அன்பாக்சிங் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது சாதாரண CRT டிவி மற்றும் LCD, LED, ஆர்டினரி டிவியை ஸ்மார்ட் டிவியை மாற்றுறதுக்கு இந்த பாக்ஸ் மிகவும் உபயோகமாக இருக்கும். அதுவும் ஒரு 1500 1800 ரேஞ்சில் குறைந்த விலையில் அதிக ஃபங்க்ஷன்களை கொண்டது. இதில் நம்ம டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆண்ட்ராய்டு ஆப்பு மற்றும் கேம்களை ஆன்லைன்லையும் ஆஃப்லைன்லையும் யூஸ் பண்ணிக்கிடலாம். இதில் எல்லா டைப்பான வீடியோ ஃபார்மேட்டுகளும் மற்றும் ஆடியோ ஃபார்மேட்டு சப்போர்ட் ஆகும். இது போக ஃபோட்டோஸ் போன்ற இமேஜ் ஃபைல்களையும் வியூ பண்ணலாம். PDF போன்ற ஃபைல்களையும் ஃபைல் மேனேஜர் மூலமாட்டு இதில் பார்த்துக்கிடலாம். இதெல்லாம் இதில் சப்போர்ட் ஆகக்கூடிய ஃபார்மேட்டு. 4K வரைக்கும் வீடியோ குவாலிட்டியால் இதில் சப்போர்ட் ஆகும். ஓகே, இப்போ பாக்ஸை அன்பாக்ஸ் பண்ணுவோம். பாக்ஸை ஓப்பன் பண்ணால் உள்ள ஆண்ட்ராய்டு 4K பாக்ஸ் இருக்குது. அதை எடுத்து வெளியே வைப்போம். அதுக்கு பின்னாடி உள்ள 5 வோல்ட்டு 2 ஆம்பியர் அடாப்டர் இருக்குது. ஒரு ஹை குவாலிட்டி 1 மீட்டர் HDMI ஒயர் இருக்குது. அப்புறம் இதை எப்படி செட்டப் பண்ணுங்கிறதுக்கு ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அவ்வளோதான். ஒரு ரிமோட் இருக்குது. அதை சொல்ல மறந்துட்டேன். ரிமோட்டு மினியாக சின்னதாக தான் இருக்குது. AAA பேட்டரி போட்ட டைப்பு. இந்த ரிமோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மவுஸ் ஃபங்க்ஷனாகவும் இதை ஏரோ வச்சு யூஸ் பண்ணலாம். இவ்வளோதான் இதில் இருக்கக்கூடியது. பாக்ஸுக்கு பின்னாடி ஒரு பவர் சப்ளை சாக்கெட் ஒன்று இருக்குது, பிக் பின் டைப்பு. அதுக்கு அடுத்தால இன்டர்நெட்டு சாக்கெட் இருக்கு. அதுக்கு அடுத்தால HDMI போர்ட் இருக்கு. அதுக்கு அடுத்தால 3.5 AV சாக்கெட் இருக்குது. இது CRT டிவி போன்ற டிவியில் தான் இது யூஸ் ஆகும். அதுக்கு அடுத்தால 3.5 ஆடியோ அவுட்புட் இருக்கு, சவுண்ட் பார் இல்லைன்னா ஹோம் தேட்டர்கள் போட்டு பின் பண்ணுறதுக்காக. அதுக்கு அடுத்தால ஒரு USB போர்ட் இருக்கு. இது நம்ம கீபோர்டு மவுஸு போன்றதை இதில் மாட்டி யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்தால மறு சைடில் பார்த்தீங்கன்னா 3 USB போர்ட் இருக்கு. இது நம்ம பென்ட்ரைவு போன்றதை மாட்டி அதில் உள்ள வீடியோ ஆடியோ போன்றதை நம்ம கேட்டுக்கிடலாம். அதுக்காக இருக்குது 3 போர்ட்டு. இதில் 2GB ரேமும் 8GB ரோமும் இருக்குது. எல்லா டைப்பு HD 4K வீடியோ மட்டும் ஆடியோ குவாலிட்டியால் இதில் சப்போர்ட் ஆகும். இதில் ஃபோட்டோ, PDF, டெக்ஸ்ட்டு போன்ற ஃபைல்களும் ஃபைல் மேனேஜர் மூலமாட்டு இதில் பார்க்கலாம். இதில் ப்ளே ஸ்டோர் இருக்குது. அந்த ப்ளே ஸ்டோரில் நம்ம ஆப்போ கேம்ஸோ டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஆஃப்லைனில் கூட விளையாடலாம். இதில் யூடியூப்பு, கூகுள் ப்ளே ஸ்டோரு, கோடிங்கிற மீடியா பிளேயர், நெட்ஃப்ளிக்ஸு, மிரர் காஸ்ட்டு, வைஃபை, ப்ளூடூத் இப்படி எது வேணாலும் இதை யூஸ் பண்ணலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 7.1.2 இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதை கனெக்ட் பண்ணி எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.